ஜீவனுக்கே உத்தரவாதம் இல்லைனாலும் கர்த்தருக்காக நின்னு பாரு, உனக்காக கர்த்தர் நிப்பார். அல்லேலூயா. நாம் யாவரும் எடுத்து வாசிக்கலாம். மார்க்கு 13வது அதிகாரம், மார்க்கு 13வது அதிகாரம் 13வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். என் நாமத்தின் நிமித்தம் எல்லாராலும் பகைக்கப்படுவீர்கள். முடிவு பரியந்தமும் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான். அல்லேலூயா. வாசித்த வசனத்திற்கு நேராக நம்முடைய இருதயங்களை திருப்புவோமானால் இந்த நாட்களிலே நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையின் ஸ்டாண்டர்டை நாம் எப்படி வாழ வேண்டும் என்கிற காரியத்தை சற்று கொஞ்சம் தியானித்து புரிந்து கொள்ள முடியும். அல்லேலூயா. ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். வசனம் சொல்லுகிறது, இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று கர்த்தர் நமக்கு வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறார். வசனம் சொல்லுகிறது, முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான். அல்லேலூயா. தேவ பிள்ளைக்கு முன்பதாக முடிவு பரியந்தம் என்கிற அந்த கடைசி ஓட்டத்திற்கு முன்பதாக ரெண்டு காரியங்கள் முன்னே நிற்கிறது. எது முடிவு பரியந்தம்? ஒரு நாள் ஆண்டுடைய வருகை வெளிப்படும் அல்லது என்னுடைய மரணம் சம்பவிக்கும். இந்த முடிவு பரியந்தம் வரையிலும் நான் கர்த்தருக்காய் நிற்கும் பட்சத்தில் என்னுடைய வாழ்க்கையில நான் ரட்சிக்கப்படுவேன் அல்லது மீட்கப்படுவேன் என்கிற அனுபவம் எனக்குள்ளே உண்டாகும். ஒரு தேவ பிள்ளையினுடைய பிரதான நோக்கம் எதுவா இருக்கணும் தெரியுமா? முடிவு பரியந்தமும் நான் நிலை நிற்கிறவனாய் மாற வேண்டும். முடிவு பரியந்தமும் நான் கர்த்தருக்காய் நிற்க வேண்டும். முடிவு பரியந்தமும் என் தேவனுக்காய் நான் வாழ வேண்டும். அல்லேலூயா. புரிஞ்சுக்கணும். ஜீவனுக்கே உத்தரவாதம் இல்லைனாலும் கர்த்தருக்காக நின்னு பாரு, உனக்காக கர்த்தர் நிப்பார். அல்லேலூயா. வசனம் சொல்லுகிறது அங்கே, என் நாமத்தின் நிமித்தம் எல்லாராலும் பகைக்கப்படுவீர்கள், ஆனாலும் முடிவு பரியந்தமும் யார் நிற்கிறார்களோ அவர்களை கர்த்தர் ரட்சிப்பார். அல்லேலூயா. ஆமா, நாங்க இங்க விஷயமே என்ன தெரியுமா? நீங்களும் நானும் முடிவு பரியந்தம் வரைக்கும் நிக்கிறோமான்றது. அல்லேலூயா. பல நேரம் இந்த ரட்சிப்பை ஏற்றதுனால தான் ஆண்டவர் ஒரு நிலங்களை குறித்து ஒரு ஓமையை சொன்னார். சில நிலங்கள் நல்ல நிலத்தில், சில விதைகள் நல்ல நிலத்தில் விழுந்தது, அப்புறம் முள்ளுள்ள இடங்களிலே விழுந்தது, வழியருகே விழுந்தது, கற்பாறை உள்ள இடங்கள். இதெல்லாம் பாருங்க, ஒரு பேக் ஸ்லைடிங், அப்படியே பின்னிட்டு ஓடுகிற அனுபவம். சில ஆட்கள் வருவாங்க, கொஞ்ச நாள் இருப்பாங்க, ஓடிடுவாங்க. சில ஆட்கள் வருவாங்க, கொஞ்ச நாள் இருந்து நல்ல ஐக்கியத்துக்குள்ள இருந்துட்டு அதுக்கப்புறம் ஓடி போயிடுவாங்க. சில ஆட்கள் வருவாங்க, பாரம்பரியமான காரியங்களுக்குள்ள தங்களை ஈடுபடுத்திக் கொள்ளணும் அப்படின்னு சொல்லிட்டு வசனத்தை விட்டுட்டு ஓடி போயிடுவாங்க. ஆனா சில ஆட்கள் நிற்பாங்க, ஆண்டவருக்காக எல்லாவற்றையும் இழந்து விட்டு ஆண்டவர் எனக்காக எல்லாவற்றையும் செய்வார் என்கிற விசுவாச அறிக்கையோடு ஆண்டவருக்காக முழுவதும் தங்களை அர்ப்பணித்தவர்களாக நிற்பார்கள். அவர்களை தான் பரலோகம் ஒரு நாள், ஆமென், பரலோகம் ஒரு நாள் திரும்ப அழைத்து சொல்லும்படி வரும். ஹல்லேலூயா. அதனாலதான் வேத வசனம் இப்படி சொல்லுகிறது, அவருடைய பரிசுத்தவான்களுடைய மரணம் அவருடைய பார்வைக்கு அருமையானது. காரணம் என்ன தெரியுமா? முடிவு பரியந்தம் நிலை நிற்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையும் ஆண்டவருக்கு பிரியமுள்ளதா மாறிடும். முடிவு பரியந்தமும் நீயும் நானும் கர்த்தருக்காக நின்னுட்டோம் அப்படின்னா பரலோகம் நமக்காக ஒரு பெரிய ஆயத்தமுள்ள ஒரு வாழ்க்கையை நமக்காக ரெடி பண்ணி வைத்திருக்கிறது. ஒரு நாள் அதை காண வேண்டும் என்றால் ஏக்கம் இருக்கும், வாஞ்சை இருக்கும். ஒரு நாள் அதை காண வேண்டும் என்றால் நாம் முடிவு பரியந்தமும் நிலை நிற்கிறவர்களாய் மாற வேண்டும். அல்லேலூயா. அல்லேலூயா. ஒரு ட்ரைனிங்ல ஃபுல் ட்ரைனிங்கை அட்டெண்ட் பண்ணாதான் நமக்கு என்ன கிடைக்கும்? ஒருவேளை சர்டிஃபிகேட்டோ அல்லது ஒருவேளை வேலையோ ஒருவேளை ஏதோ ஒரு காரியமோ நமக்கு கிடைக்கும், இல்லையா? இதுல இடையில ஓடி போறவனுக்கு பேர் என்ன தெரியுமா? இடையில ஓடி போறவனுக்கு பேர் எப்படி சர்டிஃபிகேட்லாம் கொடுக்க மாட்டாங்க. என்ன சொல்லுவாங்க தெரியுமா? டிஸ்குவாலிஃபைடு. ஹல்லேலூயா. அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? தகுதியற்றவன். ஹல்லேலூயா. ஆமா, முடிவு பரியந்தம் நிக்கிறவன் தான் தகுதி உள்ளவன். இடையில ஓடி போகிறவன் எல்லாம் டிஸ்குவாலிஃபைட், தகுதியற்றவன். புரிஞ்சுக்கணும். சத்தியத்திற்காக இயேசு கிறிஸ்து சொன்னார், கலப்பையின் மேல கை வச்சுட்டு திரும்பி பார்க்கறதுக்கு நேரம் இருக்க கூடாதுப்பா. கலப்பையின் மேல கை வச்சுட்டோம் அப்படின்னா திரும்பி பார்க்கிற வேலையே இருக்க கூடாது. காரணம், நீ வச்சது கலப்பையில கை வச்சுட்டு உழுது முடிச்சிட்டு தான் வேலையை முடிக்கணும். அல்லேலூயா. இடையில போயிட்ட அப்படின்னா போச்சு, அவ்வளவுதான். இடையில போயிட்டேன்னா
போச்சு. எங்க கிராமங்கள்ல ஒரு பழமொழி இருக்கு, மேலே ஏறுறவன் மரத்துல ஏறுறவன் கீழே பார்த்துட்டானா ஏற மாட்டான் இருக்கு. மேலே ஏறுறவன் கீழே பார்த்துட்டான் அப்படின்னா மேலே அதுக்கு மேலே என்ன பண்ண மாட்டான், ஏற மாட்டான். நீ ஏறணும் அப்படின்னா முடிவு பரியந்தவன் நிற்கணும் அப்படின்னா பின்னிட்டு பார்க்காம உனக்கு முன்னே இருக்கிற கிறிஸ்துவை பார்த்துக்கிட்டு போயிட்டே இருக்கணும். அல்லேலூயா. ரொம்ப முக்கியங்க, ரொம்ப முக்கியம். இங்க எங்க விழுந்து போறோம், எங்க ஜனம் விழுந்து போகுது அப்படின்னா இந்த முடிவு பரியந்தன்ற அந்த வாழ்க்கை ரொம்ப கடினமா இருக்கு, கடினமான பாதைன்னு சொல்லி ஜனம் என்ன பண்ணுது அப்படின்னா தன்னுடைய உலக வாழ்க்கையில தங்களை திருப்திப்படுத்திக் கொள்ளும் விதமாக ஆண்டவரை விட்டு தூரம் போகிறது. ஆனா இது முடிவு பரியந்தம் வரைக்கும் நிலை நிற்கிற கேஸ்ல சில நபர்களை ஆண்டவர் உயர்த்திக்கிட்டே போவாரு. இடையில அப்படியே டிஸ்குவாலிஃபைட் அப்படி ஓடுற காரியங்கள் எல்லாம் பாருங்க, அது கடைசியில அங்கிட்டு ஓடு இங்கிட்டு ஓடு இங்கிட்டு ஓடு இங்கிட்டு ஓடு அப்படி கடைசியில இல்லாமலே போயிடும். ஆனா ஒன்ன புரிஞ்சுக்கணும், கர்த்தருடைய சமூகத்துல ஆண்டவரே வாழ்ந்தா உமக்காக தான், மரிச்சாலும் உமக்காக தான். பவுல் அதைத்தான் சொல்றான், மரணமானாலும் ஜீவனானாலும் ஆண்டவரே உம்முடைய அன்பை விட்டு என்னை பிரிக்காது என்று நான் நிச்சயித்திருக்கிறேன். ஆமென். who shall separate us from the love of Christ என்று சொல்லி அவன் வைராக்கிய வாழ்களை அங்கே எழுதுகிறான். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, நீங்களும் நான் அப்படிதான் இருக்கணும். முடிவு பரியந்தமும் கர்த்தருக்காய் நிற்பேன், முடிவு பரியந்தமும் கர்த்தருக்காய் நிற்பேன் என்கிற அந்த அனுபவம் எனக்குள்ளே உங்களுக்குள்ளே வந்துருச்சுன்னா போதும், எனக்காக தான் பரலோகம் காத்துட்டு இருக்கு. அல்லேலூயா. சரி, முடிவு பரியந்தமும் நிலை நிற்கிறது அப்படின்னா எதுல நிலை நிற்கணும்? முடிவு பரியந்தமோ எதுல நிக்கணும்? எதுல நிக்கணும்? முடிவு பரியந்தமும் நிலை நிற்கணும் அப்படின்னா நான் என்ன எப்படி நிக்கணும்? சில நேரம் நமக்கு அதுல ஒரு குழப்பம் இருக்கும் இல்லையா? வேதத்தின் அடிப்படையில் ஒரு 3 காரியம் நிறைய இருக்கு. ஒரு 3 காரியத்தை குறித்து நம்ம சற்றே தியானிக்கலாம். சீக்கிரத்தில் நான் முடிக்கிறேன், வாசிக்கலாம். ஒன்று சொல்லுற 3 காரியத்தை நீங்க நோட் பண்ணிக்கிங்க. நீங்க ஒரு வேலை இது எழுதுறதுன்னா நல்லா எழுதிக்கிங்க. எழுதுவது ஒரு நல்ல பழக்கம். அது உங்களுடைய இருதயத்தில் ஏறுறது மாத்திரம் இல்லாம ஒரு நாள் அதை ரீகால் பண்ணுவதற்கு உங்களுக்கு உதவியா இருக்கும். அல்லேலூயா. ஆமா, அப்படி எழுதப்பட்டதுதான் வேதாகமும் கூட. அல்லேலூயா. கர்த்தர் சொல்ல சொல்ல எழுதினதுதான் வேதாகமும் கூட. அல்லேலூயா. அப்படி எழுதி கொள்வது ஒரு நல்ல பழக்கம். நல்லா புரிந்து கொள்ள வேண்டும். முதல் காரியம், நாம் நிலைத்து நிற்க வேண்டிய 3 காரியங்கள்ல முதல்ல என்ன அப்படின்னா சத்தியத்தில் நிலைநிறுத்தல். அல்லேலூயா. சத்தியத்தில் நிலைத்திருத்தல். அல்லேலூயா. முதல் காரியம் எது? சத்தியத்தில் நிலைத்திருத்தல். இரண்டாவது விசுவாசத்தில் நிலைத்திருத்தல். இரண்டாவது, நான் முடிவு பரியந்தம் நிலை நிற்கணும் அப்படின்னா சில காரியங்கள்ல நான் நிலை நிறுத்திருக்கணும். அப்படி நிலை நிற்கிற இரண்டாவது விஷயம் விசுவாசத்தில் நிலை நிற்கிறது. மூணாவது வருகையை எதிர்நோக்கி இருத்தல். அல்லேலூயா. வருகையை, ஒரு சபை வருகையை எதிர்நோக்கி காத்திருக்க வேண்டும். ஒரு மனுஷன் சத்தியத்தில் நின்னாதான் விசுவாசத்தில் நிற்க முடியும். விசுவாசத்தில் நின்னாதான் வருகையை எதிர்நோக்கி பார்த்து காத்திருக்க முடியும். எல்லாம் புரிஞ்சுக்கிங்க. இந்த 3 விஷயத்துல தேவ பிள்ளைகள் கவனமாய் நிற்க வேண்டும். இன்றைக்கு சத்தியத்தில் நிற்கிற பிள்ளைகளைத்தான் பரலோகம் எதிர்பார்க்குது. சத்தியத்தில் நிற்கிற பிள்ளைகளைத்தான் பரலோகம் உயர்த்தும். சத்தியத்தில் நிற்கிற பிள்ளைகளைத்தான் பரலோகம் கனப்படுத்தும். சத்தியத்தில் நிற்கிற பிள்ளைகளுடைய ஜெபத்தை தான் பரலோகம் கேட்கும். சத்தியத்தில் நிற்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையை தான் பரலோகம் ஆசீர்வதிக்கும். இன்னைக்கு சத்தியத்தில் நிலை நிற்கிறதா பெரிய பிரச்சனை. அநேக சபைகளையும் பாருங்கள், தனிப்பட்ட நபர்களுடைய வாழ்க்கையிலும் பாருங்கள், வசனத்தில் நிலை நிற்கிறது பெரிய பிரச்சனையா இருக்கு. யாருக்கு பிரச்சனை அப்படின்னா வசனத்தை கை கொள்ள முடியாதவனுக்கு தான் பிரச்சனை. அல்லேலூயா. வசனத்தை கை கொள்ள முடியாதவனுக்கு தான். ஆனா வசனத்தின்படி வாழுகிறவர்களுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. புரிஞ்சுக்கணும். சத்தியத்தில் இந்த வேத பகுதியினுடைய முடிவில், இந்த செய்தியின் முடிவில் நான் எதுலெல்லாம் நிலைச்சு நிற்கிறேன் ஒரு சுய பரிசோதனையை செய்து கொள்ளும்படி கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. இப்போ புரிஞ்சுக்கணும், முதல்ல நான் சத்தியத்தில் நிலைச்சு நிற்கிறேன்னா, இன்னைக்கு நீதிமொழிகளில் வாசிச்சோம் இல்லையா, என் கடிந்து கொள்ளுதலை வெறுக்கிறீர்கள் ஆண்டவர் அங்கலாய்க்கிற அந்த காரியத்தை நம்ம வாசிச்சோம் இல்லையா. அல்லேலூயா. ஒன்று புரிஞ்சுக்கணும், சத்தியத்தில் நிலை நிற்கிற சபை தான் ஆசீர்வதிக்கப்படும். சத்தியத்தில் நிலை நிற்கிற சபை தான் உயர்த்தப்படும். சத்தியத்தில் நிலை நிற்கிற சபை தான் வருகைக்காக நிற்கும். அல்லேலூயா. அதனாலதான் கண்மலையின் மேல் அஸ்திபாரம் போடப்பட்ட புத்தியுள்ள மனுஷன். அப்ப சத்தியத்தில் நிற்கிற மனுஷனை கர்த்தர் எப்படி பார்க்கிறார் அப்படின்னா புத்தியுள்ள மனுஷனை பார்க்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா.
புத்தி உள்ள மனுஷனா நீயும் நானும் மாறணும்னா வசனத்தின் மேலே அஸ்திவாரம் நிற்க வேண்டும். அதான் பிரச்சனை இருக்கு. இன்னைக்கு அநேக திருச்சபைகள்ல தான் பிரச்சனை. வசனத்துல அஸ்திவாரம் இல்லை, மாறா எதுல நிக்குது? பாரம்பரியத்துல. மாறா எதுல நிக்குது? மனுஷனுடைய கற்பனைகள் இல்லை. மாறா எதுல நிக்குது? அவங்களுக்கு பிடிச்ச லைஃப்ல. அல்லேலூயா. அவங்களுக்கு பிடிச்ச லைஃப் இல்ல, கர்த்தருக்கு பிடிச்ச லைஃப்ல வாழ்ந்து பாருங்க. உங்களுக்கு பிடிச்ச லைஃபை தியாகம் பண்ணிட்டு கர்த்தருக்கு பிடிச்ச லைஃப்ல வாழ்ந்து பாருங்க. கர்த்தர் நீங்க பிடிச்சதுக்கு நீங்க விரும்பினதுக்கு மேல செய்வார். அல்லேலூயா. ஒன்ன புரிஞ்சுக்கணும். யோவான் 1வது அதிகாரம் 3வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, சகோதரர் வந்து நீ சத்தியத்தில் நடந்து கொள்ளுகிறாய் என்று உண்மையை குறித்து சாட்சி கொடுத்த போது மிகவும் சந்தோஷப்பட்டேன். அல்லேலூயா. பரலோகம் எதை பார்த்து சந்தோஷப்படும்னா, நீ சத்தியத்துல நிக்கிறத பார்த்து தான் பரலோகம் சந்தோஷப்படும். உன் திறமையில நிக்கிறத பார்த்து பரலோகம் சந்தோஷப்படாது. நீ வசனத்துல நிக்கிறியா? நீ வசனத்தின்படி வாழுகிறாயா? நீ வசனத்தின்படி வாழ்க்கையை அர்ப்பணிக்கிறாயா என்பதை பார்த்துதான் பரலோகம் சந்தோஷப்படுமே தவிர என்னுடைய லைஃப் ஸ்டைலை பார்த்து பரலோகம் சந்தோஷப்படாது. அல்லேலூயா. என் லைஃப் ஸ்டைல் எப்படி மாறணும் அப்படின்னா, வசனத்தோட இணைஞ்சதான் என் லைஃப் ஸ்டைல் மாறணும். நான் வசனத்துல நிக்கிறேன் அப்படின்னா நான் எங்க நிக்கிறேன் வேதம் அடையாளப்படுத்துதுன்னா, நீரோட அருகிலே தன்னுடைய வேர்களை விட்டு மாதம் தோறும் கனி கொடுக்கிற விருட்சத்தை போல இருப்பான் என்று வேதம் நம்மை குறித்து அடையாளப்படுத்துது. அல்லேலூயா. அப்ப சத்தியத்துல நிக்கிற மனுஷன், சத்தியத்துக்காய் வாழுகிற மனுஷனை பார்த்தா சபையும் மகிழும், பரலோகமும் மகிழும். நம்முடைய வாழ்க்கை பரலோகத்தை மகிழ்விக்கிற வாழ்க்கையா தான் இருக்கணுமே தவிர உலகத்தை மகிழ்விக்கிற வார்த்தையாய் அல்ல. அல்லேலூயா. புரிஞ்சுக்கிறீங்க? வசனம் சொல்லுது. யோவான் எழுதுறாரு, சபைக்கு எழுதும்போது சொல்றாரு, என் பிள்ளைகள் சத்தியத்தில் நிற்கிறார்கள் என்கிற சந்தோஷத்தை விட வேற எனக்கு எதியா சந்தோஷம். அல்லேலூயா. ஆமா, நீ முடிவு பரியந்தம் நிக்கணும்னா முதல்ல சத்தியத்தில் நிக்கணும். நீ முடிவு பரியந்தம் நிக்கணும்னா முதல்ல நீ சத்திய வசனத்திற்குள்ள நீ கட்டப்படணும். நீ முடிவு பரியந்தம் நிக்கணும் அப்படின்னா சத்தியத்தின் வார்த்தைகளுக்குள்ள உன் வாழ்க்கையை அர்ப்பணித்து அதிலே நீ வளர்ந்தால் ஒளிய முடிவு பரியந்தம் நிற்க முடியாது. ஒரு மனுஷனை முடிவு பரியந்தம் நிற்க வைக்கிற வார்த்தை தேவனுடைய வார்த்தைகளே. அல்லேலூயா. எல்லாம் புரிஞ்சுக்கணும். யோவான் 3வது அதிகாரம் 21வது வசனத்தில் வாசிக்கும் போது சீக்கிரம் எடுத்து வாசிக்கலாம். யோவான் 3வது அதிகாரம் 21வது வசனத்தை எடுத்து வாசிக்கும் பொழுது வாசிக்கலாம். சத்தியத்தின்படி செய்கிறவன் தன் கிரியைகள் தேவனுக்குள்ளாய் செய்யப்படுகிறது என்று வெளியாகும்படிக்கு ஒளியினிடத்தில் வருகிறான். அல்லேலூயா. இப்ப நல்லா புரிஞ்சுக்கணும். வசனத்தின்படி வாழ்வதற்கு, வசனத்தின்படி சத்தியத்தின்படி செய்வதற்கு நான் என்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்து நான் செய்யும் போது வசனம் சொல்லுகிறது, நான் தேவனுக்கு பிரியமானவனாக மாறுகிறேன். தேவனுக்கு பிரியமானவனாக மாத்திரம் மாறாமல் அதோடு இன்னொன்றையும் சேர்த்து சொல்லுகிறது, ஒளியின் இடத்தில் வருகிறான். யார் இந்த ஒளி? உலகத்தில் வந்த எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளி என்று இயேசு கிறிஸ்துவை குறித்து வேதம் அடையாளப்படுத்துகிறது. அந்த மெய்யான ஒளிக்கு நேராக முடிவு பரியந்தம் நிற்கிற நான், ஆமே, மெய்யான ஒளிக்கு நேராக அழைத்து செல்லுகிற ஒரு வேலையை எது செய்த அப்படின்னா வசனத்தில் நிற்கிற அந்த அனுபவம் உள்ள வாழ்க்கை தான் செய்கிறது. அல்லேலூயா. புரிஞ்சுக்கணும். நான் வசனத்துல நின்னுட்டேன் அப்படின்னா வசனம் எங்க கொண்டு போகுமா? ஒளியின் இடத்திற்கு. அல்லேலூயா. அந்த ஒளி யார் அப்படின்னா இயேசு கிறிஸ்து. நல்லா பாருங்க, சத்தியம் யாருன்னா இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. யோவான் 8வது அதிகாரம் 32வது வசனத்துல நான் வாசிக்கும் பொழுது வாசிக்கலாம், சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். ஏன் நீ சத்தியத்துல நிக்கணும் அப்படின்னா சத்தியம் மட்டும்தான் உன்னை விடுதலை பண்ண முடியும். நல்லா புரிஞ்சுக்கிங்க. நீங்க சத்தியத்தில் நின்னாதான் நலன் இருக்க முடியும். அந்த நலன் இருக்கிறதுக்கு சில நேரம் பலவிதமான போராட்டங்கள் நமக்குள்ளே வரலாம். அந்த போராட்டங்களில் இருந்து நம்மை விடுதலையாக்குகிறது அவருடைய மெய்யான வார்த்தை மட்டும்தான். அதனாலதான் சங்கீதத்தில் இப்படி வாசிக்கிறோம், உம்முடைய வார்த்தை மாத்திரம் எனக்கு தேர்தலா இல்லைன்னா நான் என்னைக்கோ மண்ணோட மண்ணா போயிருப்பேன் சொல்லி. ஹல்லேலூயா. இந்த காலை வேளையில கர்த்தர் நம்மை பார்த்து தான் சொல்லுகிறார், உலகம் உன்னை விடுதலையாக்க முடியாது, உலகம் என்ன விடுதலையாக்க முடியாது, உலகம் உன்னையும் உன்னுடைய குடும்பத்தை விடுதலையாக்க முடியாது, உலகம் உன்னை உன்னுடைய குடும்பத்தினுடைய பிள்ளைகளை விடுதலையாக்க முடியாது.
முடியாது. ஆனா சத்தியம் உன்னை எல்லாவற்றிலும் இருந்து விடுதலையாக்கும். அந்த விடுதலையாக்குற சத்தியத்துல நீ நிலைத்து நிற்பாயானால் முடிவு பரியந்தம் நிலை நிற்கிற ஒரு அனுபவம் உனக்குள்ளே வரும். நன்றாய் புரிந்து கொள்ள வேண்டும். சத்தியம் உன்னை விடுதலையாக்குறது மாத்திரமல்ல, தேவனுக்கு நேராக திருப்பி விடும். ஹல்லேலூயா. எடுத்து வாசிக்கலாம். யோவான் 14வது அதிகாரத்தினுடைய 6வது வசனத்திலே வாசிக்கும் போது, யோவான் 14வது அதிகாரத்தினுடைய 6வது வசனத்தை வாசிக்கலாம். ஹல்லேலூயா. இப்ப நான் சத்தியத்துல நிக்கிறேன் அப்படின்னா வசனம் சொல்லுகிறது அவர்தான் சத்தியம், இயேசு கிறிஸ்து தான் சத்தியம். நான் சத்தியத்துல நிக்கிறேன் அப்படின்னா நான் யார் மேல அஸ்திவாரத்தை போட்டிருக்கிறேன்? இயேசு கிறிஸ்து மேல. ஹல்லேலூயா. ஆமா, இயேசுவை போல நீயும் நானும் மாறணும் அப்படின்றதுதான் சத்தியத்தினுடைய பிரதான நோக்கம். ஹல்லேலூயா. இந்த வேத புத்தகம் நம்முடைய கரங்களில கொடுக்கப்பட்டதனுடைய முக்கிய நோக்கம் என்ன தெரியுமா? முக்கிய நோக்கம் என்ன தெரியுமா? உன்னையும் என்னையும் பரலோகத்திற்கு அழைத்து செல்லணும். பரலோகத்துக்கான பாதை தான் இந்த வேத புத்தகம். ஹல்லேலூயா. இந்த புத்தகம் ஒரு மேப். இது இருந்துச்சுன்னா, கையில இருந்துச்சுன்னா நீ பரலோகம் போகலாம். ஹல்லேலூயா. இதில் உள்ள வார்த்தைகளை கை கொண்டா நீ பரலோகம் போகலாம். இதில் உள்ள வார்த்தையின்படி வாழ்க்கை இருந்துச்சுன்னா நீ பரலோகம் போகலாம். இதுக்கு மாறா இருந்துச்சுன்னா, உபாகமத்தில் வாசிச்சோம் பாத்தீங்களா? ஆசீர்வாதம் 24, ஆசீர்வாதம் 24. ஆனா சாபம் ஒரு ஆள் ஹைலைட்டா எழுதின வரைக்கும் 120, 107, 103, 89. பாருங்க, ஆசீர்வாதம் அதுல பூரணமும் அடங்கிருச்சு. ஆனா சாபம் பாருங்க எவ்வளவு இருக்கு பாருங்க. ஆசீர்வாதம் கம்மி தான் அதுல, அதுக்கப்புறம் அது கிடைச்சிட்டாலே போதும். ஆனா சாபம் பாருங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அதை போலதான் கையில இருக்கிற மேப்பை சரியா கையாளுங்க. வேத புத்தகம் எப்படி இருக்கு வீட்டுல? என் வேத புத்தகத்தை நான் அப்படியே பழசா வச்சிருக்க விரும்பவே மாட்டேன். கிழிஞ்சிருந்துச்சு அப்படின்னா உடனே ஏதாவது ஒரு வீட்டில் நான் அதுக்குன்னே ஒரு கிளாத் வாங்கி வச்சிருக்கிறேன், அதுக்குன்னே ஒரு மெட்டீரியல் வாங்கி வச்சிருக்கிறேன். உடனே என்ன பண்ணுவேன் தெரியுமா? பழசு எல்லாத்தையும் எடுத்து போட்டு அழகா அதை ஒட்டி பாலிஷ் பண்ணி வச்சிருப்பேன். ஏன்னா அது எனக்குன்னு தேவன் கொடுத்த வார்த்தை. ஹல்லேலூயா. ஆமா, நான் கிழிஞ்ச ட்ரெஸ்ஸை போடுவேனா? போட மாட்டேன். பழைய ட்ரெஸ் எத்தனை நாள் வச்சிருப்பேன்? வச்சிருக்க மாட்டேன். சீக்கிரம் கிழிச்சு குப்பை தொட்டி கொண்டு போயிருவேன், இல்லைன்னா கரித்துணியா கொண்டு போயிருவேன், இல்லையா? ஆனா புரிஞ்சுக்க, நம்ம வேதாகமத்தை மட்டும் எப்படி வச்சிருப்போம்? அந்த சிந்தலையா வச்சிருப்போம். என் பைபிள் இன்னும் இருக்கு, பழசா ஒரு பைபிள். எனக்கு முதல்ல என் கரங்களில வந்த ஒரு வேத புத்தகம் இன்னமும் வச்சிருக்கேன். அதுக்கு ஒரு நல்ல கவரை வாங்கி பேக் பண்ணி அழகா வச்சிருக்கேன். ஹல்லேலூயா. ஏன் அப்படின்னா அது நல்லா படிச்சு கிழிஞ்சு போயிருச்சு. அதனால அதை பத்திரமா வைக்கணுமேன்னு சொல்லி என்ன பண்ணிருக்கேன்? அழகா ஒரு கவரை வாங்கி ஜிப்போட போட்டு அதை பத்திரமா வச்சிருக்கேன். காரணம் என்ன? வேத புத்தகத்திற்கு நான் எந்த அளவு கனம் கொடுக்கிறேனோ அந்த அளவுக்கு கர்த்தர் எனக்கு கனத்தை கொடுப்பார். இந்த வேத புத்தகத்தில் உள்ள வார்த்தைகளின்படி நீ வாழ்ந்தாயானால் உன் வாழ்க்கையை கர்த்தர் கனப்படுத்துவார். நீ சத்தியத்தில் நின்னா மட்டும்தான் முடிவு பரியந்தமா நிலை நிற்க முடியும். ஹல்லேலூயா. புரிஞ்சுக்கணும் தேவ பிள்ளைகளே, எதுக்கோ வீணா செலவு பண்றோம். ஒரு நேரம் வெளியில போயிட்டு வர்றதுக்கு நம்ம செலவு பண்ற பணம் நிறைய, நம்ம ஆசைப்படுறது செலவு பண்ற காரியங்கள் நிறைய. ஆனா வேத புத்தகத்துக்கு நீங்க புது வேத புத்தகம் வாங்குங்கன்னு சொல்ல வரல, உங்ககிட்ட இருக்கிற வேத புத்தகத்தை சரியா வச்சுக்கீங்கன்னு சொல்ல வரேன். ஹல்லேலூயா. ஏதோ குப்பை மாதிரி வைக்காதீங்க, குப்பை மாதிரி வைக்காதீங்க, கிழிஞ்சு போனது மாதிரி வைக்காதீங்க. அது அழகா கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு நீட்டா வச்சுக்கிங்க. அழகா வைக்கணும்னு கூட அவசியம், நீட்டா வச்சுக்கிங்க. ஹல்லேலூயா. ஏன்னா அந்த வேத புத்தகம் உங்க கரங்களில் இருக்கிற பரலோகத்திற்கு போகக்கூடிய ஒரு வழிகாட்டி. ஹல்லேலூயா. இந்த வேத புத்தகம் அநேகருக்கு கிடைக்காம எத்தனையோ பேர் அப்படியே கண்ணீரோடு இன்ன வரைக்கும் இருக்கிறாங்க. ஆனா நம்முடைய கரங்களில் ஒன்றுக்கு மேலான வேத புத்தகங்கள் உண்டு. அந்த வேத புத்தகங்களை சரியாய் கையாளும் பட்சத்தில் நம்முடைய வாழ்க்கையில அது ஒரு பெரிய ஆசீர்வாதம். ஹல்லேலூயா. வசனத்துல நிக்கிற வாழ்க்கை தான் முடிவு பரியந்தம் கொண்டு போகும். வசனத்துல நிக்காத வாழ்க்கை முடிவு பரியந்தம் கொண்டு போகாது. நம்ம வசனத்தை தப்பா சில நேரங்கள்ல புரிஞ்சுக்கிறோம். வசனத்தை கள்ள உபதேசக்காரன் எதுல இருந்தா எடுக்கிறான்? வசனத்தை தவறா புரிஞ்சு கொண்டது நிமித்தம் கள்ள உபதேசக்காரன் அதுல இருந்து தவறா திருத்து சொல்றான். ஹல்லேலூயா. அப்ப வசனத்தின்படி நாம சரியா நின்னுட்டோம் அப்படின்னா எந்த உபதேசமும் என்ன பாதிக்காது. தேவன் என்ன நடத்துவார். ஹல்லேலூயா. தேவன் என்ன பண்ணுவாரு? நடத்துவார். நல்லா புரிஞ்சுக்கணும். அப்ப சத்தியத்துல நிற்கிற சபையத்தான் இயேசு திரும்ப வரும்போது சொல்லுவாரு, இது சத்தியத்துல வசனத்துல நிற்கிற சபை என்று. ஹல்லேலூயா.
என் வசனத்தினுடைய வார்த்தையில நிற்கிற சபைய ஆண்டவர் சொல்வார், இது என்னுடைய வார்த்தையில அஸ்திவாரம் இடப்பட்ட சபை. இது பேழையில நிற்குது, இது கண்மலையில நிற்குது. இந்த சபையை நான் அழைத்து சொல்லும்படிதான் அவர் திரும்ப வருவார். அல்லேலூயா. புரிஞ்சுக்கணும், சத்தியத்துல நின்னாதான் முடிவு பரியந்தம். பக்கத்துல உங்க கையை பிடிச்சு சொல்லுங்க, சத்தியத்துல நின்னாதான் முடிவு பரியந்தம், இல்லைன்னா இல்ல. அல்லேலூயா, அல்லேலூயா. நல்லா புரிஞ்சுக்கணும். முடிவு பரியந்தம் நினைக்கிறோம். நம்ம ஏதோ ஒன்று சொல்லிட்டு போறோம், முடிவு பரியந்தம் நம்ம ஓட்டம் இப்படியே இருக்கட்டும், அப்படியே குதிரை வண்டியில் அப்படியே டக்கடி ஓடின மாதிரி அப்படியே ஓடிட்டே இருப்போம். இல்லைங்க, முடிவு பரியந்தம் நிக்கிறவன் எப்படி நிக்கணும் தெரியுமா? கற்பாறையின் மேல அஸ்திவாரமிடப்பட்ட நபராய் நிற்கணும். ஏதோ ஒரு காத்தடிச்சு மழை பெஞ்சோன்னு சாஞ்சு போகிற ஏதோ ஒரு சம்பவம் நிகழ்ந்த உடனே, ஏதோ ஒரு காரியம் குடும்பத்துக்குள்ள வந்த உடனே, ஏதோ ஒரு பாரம்பரியத்துக்கு விட்டு கொடுத்த உடனே இயேசுவை விட்டுட்டு ஓடி போகிற வாழ்க்கை அல்ல. இயேசுவை விட்டு சீசர்கள் ஓடி போனாங்க. எப்ப ஆவியானவர் ஊற்றப்பட்டாரோ அப்போ ஒவ்வொருத்தரும் கிறிஸ்துவுக்காய் ரத்த சாட்சியா மரிச்சான். அல்லேலூயா. பரிசுத்தாவின் அபிஷேகத்துக்கு பெறறதுக்கு முன்னாடி உங்க வாழ்க்கை எப்படி வேணாலும் இருந்திருக்கலாம். ஆனா அபிஷேகம் பெறப்பட்ட பிற்பாடு உன் வாழ்க்கை சத்தியத்துல மட்டும்தான் நிக்கணும். அபிஷேகத்தை பெறப்படுறதுக்கு முன்னாடி எல்லாரும் ஓடி போயிட்டான். ஏசு கிறிஸ்துவ கைது பண்ண உடனே எல்லாம் ஓடி போயிட்டான். துண்டக்காரன் துணியக்காரன் ஓடி போயிட்டான். சில நேரம் அப்படித்தானே. அல்லேலூயா. ஆண்டவருக்காக நில்லு, உலகத்துக்காக நிக்காத. நீ மனுஷனுக்காக நிக்காத, உலகத்துக்காக நிக்காத, கர்த்தருக்காக நில்லு. கர்த்தர் உனக்காக நிற்பார். அல்லேலூயா. இந்த 3 பேர் கர்த்தருக்காக நின்னாங்க. பரலோகம் அவங்களுக்காக எங்க நின்னுச்சு தெரியுமா? அக்கினிக்குள்ள நின்னுச்சு. வா, ஐ வில் வெயிட். வா, நீ வா. அல்லேலூயா. முன்னாடி பிரச்சனையை பார்க்காத, கர்த்தரை பாரு. கர்த்தர் உனக்காக பிரச்சனைக்கு நடுவுல போய் நின்றுட்டு இருக்கும் போது நீ ஏன் பிரச்சனையை பார்க்கிற? பிரச்சனைக்கு நடுவுல உனக்கு தீர்வா நின்றுட்டு இருக்காரு பாரு, அவரை பாரு. அல்லேலூயா. ஆமா, நம்ம பிரச்சனையே பார்க்கிறோம் பல நேரம். எப்படி இருக்கா இல்ல, இப்படி இருக்குல்ல, அதை உன்னால மாத்த முடியும். மாத்த முடியாத பிரச்சனை எதுவுமே இல்ல. மாத்த முடியாத பிரச்சனை ஏதாவது இருக்கா? இல்ல. ஏன்னா எல்லாவற்றிலும் ஜெயம் கொடுக்கிற எங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் என்றுதான் வேதம் சொல்லுது. அவர் ஒருத்தர் தான் ஜெயம் எடுத்தவர். பிள்ளைகளே, பயப்படாதீர்கள், நான் உலகத்தை ஜெயிச்சிட்டாரு. நான் ஏன் பயப்படணும்? ஆமா, நல்லா புரிஞ்சுக்கணும். அப்ப வசனத்துல நிற்கிற சபையத்தான் கர்த்தர் பார்த்து மாறுதட்டி சொல்வாரு, இது ஏன் சபை, என் ரத்தத்தினால மீட்டு கொண்ட சபை. அல்லேலூயா. வசனத்துல நிற்கிற குடும்பம், வசனத்துல நிற்கிற நபர், வசனத்துல நிற்கிற சபை ரட்சிக்கப்படும். அல்லேலூயா, அல்லேலூயா. யோவான் 16வது அதிகாரத்துல 13வது வசனத்துல வாசிக்கும் போது தெரியும். யோவான் 16வது அதிகாரத்துல 13வது வசனத்தை வாசிக்கும் போது, சத்திய ஆவியாகிய அவர் வரும்போது சத்தியத்திற்குள்ள உங்களை நடத்துவார். அல்லேலூயா. நீ சத்தியத்துல நிக்க ஆரம்பிச்சிட்டீங்கனாலே அடுத்து என்ன நடக்கும் தெரியுமா? சத்திய ஆவியாகி ஒருத்தர் உனக்குள்ள வந்து ஆரம்பிச்சிருவாரு. அல்லேலூயா. ஆமா, சத்தியத்துல நீ நிக்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா ஆவியானவர் உன்னை கைட் பண்ண ஆரம்பிச்சிருவாரு. எப்பா, நீ சத்தியத்துல நின்னாதான் மீட்கப்படும் நாளுக்கு என்று முத்திரையாய் பெறப்பட்ட அந்த பரிசுத்த ஆவியானவராகி நான் உனக்குள்ள இருக்கிறேன். நான் இருந்தாதான் மீட்பு உனக்கு. அல்லேலூயா. சத்தியத்துல நின்னா ஆவியானவர் இலவசம். அல்லேலூயா. சத்தியத்துல நின்னா ஆவியானவர் நமக்கு பரலோகம் கொடுத்துரும். அந்த பரலோகத்தினாலே அருளப்படுகிற, ஆமென், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவினாலே அருள அந்த பரிசுத்த ஆவியானவர் நம் பரலோகத்திற்கு முத்திரைகளாய் நம்மை மாற்றி வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அவர்தான் முத்திரை. அவர் முத்திரைன்னா நானும் முத்திரை. அல்லேலூயா. ஏன்னா வசனம் சொல்லுது, நீங்க நானும் முத்திரை மோதிரம். அல்லேலூயா. அவர் எனக்குள்ள வந்துட்டாருன்னா எசேக்கியேல் 9:4 எடுத்து வாசிக்க வேண்டாம். வேதம் இப்படி சொல்லுகிறது, பெருமூச்சு விட்டு அழுகிற மனுஷனுடைய நெற்றியில அடையாளம் போடு. அந்த அடையாளம் யாரு? ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுடைய அந்த ஆவி, ஆண்டவர் தர்றேன்னு சொன்ன அந்த பரிசுத்த ஆவி. அல்லேலூயா. இந்த சத்திய ஆவி உனக்குள்ள வந்துருச்சுன்னா பாவம் எது, சாபம் எது, எல்லாம் எதுன்னு உனக்கு தெளிவா நடத்திடுவார். அல்லேலூயா. அவர் பாவத்தை குறித்தும் உலகத்தை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்துகிற ஆவியானவர். புரிஞ்சுக்கணும். அப்ப வசனத்துல நிற்கிற சபைதான் முடிவு பரியந்தமோ நிற்கும். வசனத்துல நிற்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா பரிசுத்த ஆவியானவர் கிஃப்டா நமக்கு வந்துருவாரு. அவர் தான் முத்திரை. மீட்கப்படும் நாளுக்கென்று நீ மீட்கப்படணும். முடிவு பரியந்தம் நிக்கிற நீ மீட்கப்படணும் அப்படின்னா பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகம் உனக்கு தேவை. பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகம் உனக்கு வேணும்னா நீ சத்தியத்துல நிக்கணும். அல்லேலூயா. சத்தியத்துல நிக்கணும். 2வது விஷயம், விசுவாசத்துல நிலைத்து நிற்கணும். 2வது விஷயம் என்னது?
விசுவாசத்துல நிலைச்சு நிற்கும். இரண்டாவது விஷயம் எடுத்து வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 14வது அதிகாரம் 22வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, அப்போஸ்தலர் 16வது அதிகாரம் 22வது வசனத்தை வாசிக்கலாம். சீஷருடைய மனதை திடப்படுத்தினார்கள், விசுவாசத்திலே நிலைத்திருக்கும்படி அவர்களுக்கு புத்தி சொல்லி, நாம் அநேக உபத்திரவங்கள் வழியாய் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டும் என்று சொன்னார்கள். அல்லேலூயா. நல்லா புரிஞ்சுக்கணும். சத்தியத்துல நிலைச்சிருந்தா என்ன சத்தியம் எங்க கொண்டு போகும் அப்படின்னா விசுவாசத்திற்கு நேராக கொண்டு போகும். அல்லேலூயா. இப்ப என்னால எப்ப விசுவாசிக்க முடியும் அப்படின்னா வசனத்தின்படி வாழும் போது மட்டும்தான் விசுவாசிக்க முடியும். அல்லேலூயா. ஆமா, வசனம் தெரிஞ்சாதானே விசுவாசம் என்னன்னு தெரியும். வசனம் தெரிஞ்சாதானே விசுவாசம் என்னன்னு தெரியும். அல்லேலூயா. நல்லா புரிஞ்சுக்கணும். வசனம் தெரிந்த உடனே வசனம் என்ன எதுக்கு நேரா நடத்துது அப்படின்னா விசுவாசத்திற்கு நேரா நடத்துது. அதனாலதான் அப்போஸ்தலர்கள் சீஷர்களை கை கொடுத்து சொல்றாங்க, புத்தி சொல்றாங்க. என்ன சொல்றாங்க? விசுவாசத்துல நிலைச்சிருங்க. ஏன்னா விசுவாசத்துல நிலைச்சிருந்து நாம் அநேக உபத்திரவங்கள் வழியாய், பாடுகள் வழியாய் தேவனுடைய ராஜ்யத்திலே பிரவேசிக்க வேண்டும். நீ விசுவாசத்துல நிலைச்சிருந்தீன்னா புரியுதா? முடிவு பரியந்தும் நிலை நிற்கிறவனே ரட்சிக்கப்படுவான். அப்ப விசுவாசத்துல நீ நிலைச்சிருந்தா தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியும். அல்லேலூயா. இப்ப சத்தியம் எனக்குள்ள இருந்துச்சு, விசுவாசம் இல்லாம போயிருச்சுனா, சத்தியம் எனக்குள்ள இருந்துச்சு, விசுவாசம் இல்லாம போயிருச்சுனா பிரவேசிக்க முடியாது. நான் நிலை நிற்கிறதுக்கு இரண்டாவது அஸ்திவாரம் என்ன தெரியுமா? விசுவாசம். அதனாலதான் விசுவாசத்தை குறித்த வேதம் நமக்கு அழகா போதிக்குது, நிறைய காரியங்களும் போதிக்குது. எபிரேயர் 11வது அதிகாரம் முழுக்க எடுத்து வாசி பாருங்க. இவர்கள் எல்லாம் நம்மை இல்லாமல் பூரணராகாதபடி விசேஷமான ஒண்ணை நமக்கு முன் குறிச்சு வச்சார். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்ப விசுவாசம், இந்த விசுவாசத்துல நிலைத்து நிற்கிற சபைக்கு தெரியும் நான் யாரை விசுவாசிக்கிறேன். சபைக்கு தெரியும் நான் யாரை விசுவாசிக்கிறேன். என் விசுவாசத்துக்கு உரியவர் யாரு, என் விசுவாசத்தினுடைய பங்காளன் யாரு, என்னுடைய விசுவாசத்தினுடைய முதன்மையானவர் யாரு அப்படின்னு சொல்லி சபைக்கு தெரிஞ்சிருக்கணும், எனக்கு தெரிஞ்சிருக்கணும், குடும்பத்துக்கு தெரிஞ்சிருக்கணும். அல்லேலூயா. சத்தியத்துல நிக்கிற நான் விசுவாசத்துல நிற்கும்படியாய் வசனம் எனக்கு அப்படியே தள்ளிட்டு போகும். அதுக்கு என்ன ஒப்பு கொடுக்கணும். பல நேரம் ஆண்டவர் செய்வார் என்கிற நம்பிக்கை இருந்த போதிலும் அதுக்கு மாறா செயல்படுவோம். அவருக்கு மாறா செயல்படுவோம். நிறைய பேர் மாறா செயல்படுவோம். அந்த மாறா செயல்படுறத பரலோகம் ஒரு நாள் அனுமதிக்காது. அல்லேலூயா. பரலோகம் ஒரு நாள் அங்கீகரிக்காது. அல்லேலூயா. நீ வசனத்துல நிக்கிறீன்னா அடுத்து நேரம் நிற்க வேண்டிய இடம் எது தெரியுமா? விசுவாசத்துல நிற்கணும். நீ விசுவாசத்துல நின்னா வசனம் சொல்லுகிறது, நான் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று அறிவேன், அவர் அந்நாள் வரையிலும் என்னை நடத்த வல்லவராய் இருக்கிறார். நடத்த வல்லவராய் இருக்கிற எல்லா சூழ்நிலையிலும் அவரால் நடத்த முடியும். அல்லேலூயா. நீதான் உன்னை குறிச்சு புலம்பிட்டு இருக்கணும், நீதான் உன்னை குறிச்சு பாடுபட்டு இருக்கணும், நீதான் உன்னை குறிச்சு பயந்துட்டு இருக்கணும். ஆனா உனக்கான காரியத்தை பரலோக தெளிவா எல்லாத்தையும் நடத்தி வச்சிருக்க. அல்லேலூயா. எல்லாம் ப்ரிப்பேரா வச்சிருக்க. உன்னை கொண்டு போய் வைக்கிறதா பரலோகத்தினுடைய வேலை. அதை செய்யணும் அப்படின்னா நீ விசுவாசிக்கணும். பரலோகம் எனக்காக யாவையும் செய்து முடிக்கும். அல்லேலூயா. பரலோகம் எனக்காக யாவையும் செய்து முடிக்கும். எனக்கு இதுல இருந்து விடுதலை இல்லை, எனக்கு இந்த உபத்திரவத்திலிருந்து விடுதலை இல்லை, இந்த பாடு ஓயாதா, இந்த பிரச்சனை ஓயாதா, இதை போல ஒரு வாழ்க்கை எனக்கு வேண்டாம், இது மாறாதா மாறாதா என்று ஏக்கத்தோடு இருந்தீங்கன்னா ஆண்டவர் சொல்றார், நீ சத்தியத்துல நில்லு, விசுவாசத்துல நில்லு, எல்லாம் மாறி போகும். அல்லேலூயா. விசுவாசத்துல நின்னா முடிவு பரியந்தமும் நிற்க முடியும். ஆமென். 1 கொரிந்தியர் 16வது அதிகாரத்தினுடைய 13வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, 1 கொரிந்தியர் 16வது அதிகாரத்தினுடைய 13வது வசனத்தை வாசிக்கும் பொழுது வாசிக்கலாம். விழித்திருங்கள், விழித்திருங்கள், விசுவாசத்திலே நிலைத்திருங்கள். சபைக்கு புத்தி சொல்லும் போது பவுல் அதை தான் சொல்றாரு. விசுவாசத்துல நிலைச்சிருப்பா, சத்தியத்துல நிலைச்சு. விழித்திருங்கன்றது சத்தியத்துல நிலைத்திருக்கிறது அனுபவம். விசுவாசத்துல நிலைச்சிரு. நீ விசுவாசத்துல நிலைச்சிருந்தா மட்டும்தான் ஆமென் நீ ரட்சிக்கப்பட முடியும், வருகைக்கு எடுத்துக்கொள்ளப்பட முடியும். விசுவாசத்துல நிலைத்திருக்காத எந்த குடும்பமும் கர்த்தருக்கு பிரியமாய் வாழ முடியாது. அதனாலதான் வசனம் சொல்லுகிறது, விசுவாசம் இல்லாமல் ஒருவனும் தேவனை பிரியப்படுத்த முடியாது, பிரியப்படுத்த முடியாது. விசுவாசம் இல்லாத கிரியை செத்ததா இருக்கிறது. அல்லேலூயா. கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது. அப்ப விசுவாசத்தோடு நீ தேவ சமூகத்தில் இருக்கணும். பழைய ஏற்பாட்டு சபை, பழைய பரிசுத்தவான்கள்
ஆதி திருச்சபை, ஆதி பரிசுத்தவான்கள் எல்லாருக்குள்ளேயும் இந்த விசுவாசம் இருந்துச்சு. அல்லேலூயா. ஏன் ஆபிரகாமுக்குள்ள இருந்த விசுவாசம் கொஞ்சம் மாறுதலா இருந்தது? ஆபிரகாம் விசுவாசத்தின் தகப்பன். அதுக்கப்புறம் ஏன் அந்த இடத்துல வேற யாராலையும் வர முடியல? அல்லேலூயா. நல்லா புரிஞ்சுக்கணும். அவன் நமக்கு ஒரு ரோல் மாடலா மாறிட்டான். ரோல் மாடலா நீ அந்த விசுவாசத்துக்குள்ள வந்தாலே போதும், நீ மீட்கப்பட்டுருவ. அல்லேலூயா. என்னை அழைத்தவர் ஒருவர் உண்டு, எனக்காக அவர் காத்திருக்கிறார். அல்லேலூயா. ஆமா, நல்லா புரிஞ்சுக்கணும். சபை விசுவாசத்துல நிலைச்சிருந்துச்சுன்னா போதும். குடும்பம் நீங்க விசுவாசித்து ஜெபித்து பாருங்க. நம்ம தேவைக்காக தான் நிறைய விசுவாசிக்கிறோம். தேவைக்காக தான். ஆவிக்குரிய வாழ்க்கை மாறும்னு என்னைக்காவது விசுவாசத்தோடு ஜெபிச்சிருக்குமா? கர்த்தர் வர்றாரு, நான் சீக்கிரம் என் வாழ்க்கையை ஆயத்தப்படுத்தணும்னு என்னைக்காவது விசுவாசித்து ஜெபிச்சிருக்கோமா? இல்லையா? அந்த ஜெபம் இருந்துச்சுன்னா நீங்க நிலை நிற்கிறவர்களாய் மாறி விடுவீர்கள். அல்லேலூயா. நல்லா புரிஞ்சுக்கிங்க. அப்ப விசுவாசத்துல நிலை. ஏன்னா விசுவாசம், நீங்க சத்தியம் யாருன்னு எடுத்தாலும் சரி, விசுவாசம் யாரு எடுத்தாலும் சரி, அது முடிவு யாருன்னு பாத்தீங்கன்னா இயேசுவாதான் இருப்பாரு. அல்லேலூயா. ஆமா, ஏன்னா பிதாவாகிய தேவன் அப்படிதான் டிசைன் பண்ணி வச்சார். நீ இயேசுவின் வழியா தான் உள்ள வரணும். ஜெபமே அப்படிதான் இல்லையா? ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, நானே வாசல், என் வழியாய் ஒருவன் உட்பிரவேசித்தால் உள்ளும் புறம்பும் மேய்ச்சலை கண்டடைவான். அல்லேலூயா. அப்ப நீ இயேசு கிறிஸ்துவின் வழியாதான் பரலோகத்துக்குள்ள போக முடியும். அந்த இயேசு கிறிஸ்து வழியா உள்ள போகணும்னா விசுவாசம். ஏன்னா நம்ம தரிசித்து நடக்கல, விசுவாசித்து நடக்கிறோம். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்ப விசுவாசத்துல நிலைத்திருக்கிற சபை, விசுவாசத்துல நிலைத்திருக்கிற குடும்பம், விசுவாசத்துல நிலைத்திருக்கிற தனிநபர் வாழ்க்கை, நிலை நிற்கிற ஒரு வாழ்க்கை, அந்த வாழ்க்கை ரட்சிக்கப்படும். அல்லேலூயா. கொலேசியர் 1வது அதிகாரம் 22வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, கொலேசியர் 1வது அதிகாரம் 22வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, நீங்கள் கேட்ட சுவிசேஷத்தினால் உண்டாகும் நம்பிக்கையை விட்டு அசையாமல் விசுவாசத்திலே நிலைத்திருக்க வேண்டும். அப்ப வசனத்தை கேட்கிறேன்னா அதுல உறுதியாய் நிலைத்து நிற்பதுக்கு தேவை என்னன்னா விசுவாசம். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்ப இந்த விசுவாசம் இந்த முதல் ஸ்டெப்ல என்ன இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா மாத்துது. அல்லேலூயா. கேட்ட சுவிசேஷத்துக்கு நான் ஸ்ட்ராங்கா நிக்கணும்னா ரெண்டாவது ஸ்டெப் விசுவாசம் எனக்கு உதவி செய்யுது. அல்லேலூயா. அப்ப இந்த விசுவாசம் இல்லாம என்னால சத்தியத்துல நிலையா நிற்க முடியாது. விசுவாசம் இல்லாம சத்தியத்துல என்னால நிலையா நிற்க முடியாது. கேட்ட சுவிசேஷத்திற்கு என்ன நிலை நிற்க வைக்கிறது இந்த விசுவாசம். அல்லேலூயா. தேவன் ஒருவர் உண்டு என்று விசுவாசிக்கிறாய், நல்லதுதான், நல்லதுதான். தேவன் ஒருவர் உண்டு என்பதை நீ விசுவாசிக்கணும்னா முதல்ல எதை தெரிஞ்சுக்கணும்? சத்தியத்தை தெரிஞ்சுக்கணும். சத்தியம் உன்னை எதுக்கு நேரா நடத்தும்? விசுவாசத்துக்கு நேரா நடத்தும். அல்லேலூயா. அப்ப விசுவாசம் என்ன பண்ணுது அப்படின்னா நிலை நிறுத்துகிறது. வாசிக்கலாமா? 1 யோவான் 4வது அதிகாரத்துடைய 16வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, 1 யோவான் 4வது அதிகாரத்துடைய 16வது வசனத்தை வாசிக்கும் பொழுது வாசிக்கலாம். தேவன் நம்மேல் வைத்திருக்கிற அன்பை நாம் அறிந்து விசுவாசிக்கிறோம். அல்லேலூயா. போதும், நல்லா புரிஞ்சுக்கிங்க. விசுவாசம் நான் நிலை நிற்கும் போது எனக்கு மேல என்ன இருக்கு? என் மேல என்ன இருக்கு? விசுவாசத்துல நான் நிலை நிற்கும் போது என் மேல என்ன இருக்கு? தேவனுடைய அன்பு இருக்கு. அல்லேலூயா. இப்ப தேவனுடைய அன்பு என் மேல இருக்கணும் அப்படின்னா நான் விசுவாசிக்கணும். நான் விசுவாசிச்சேன் அப்படின்னா நல்லா புரிஞ்சுக்கங்க, ஆண்டவர் பாப்பாரு, என் அன்புள்ள பிள்ளையை நான் எப்படி கைவிடுவேன்? என் அன்புள்ள பிள்ளைகளை நான் எப்படி கைவிடுவேன்? நான் நேசிக்கிற பிள்ளைகளை நான் எப்படி கைவிடுவேன்? அல்லேலூயா. விசுவாசத்தில் நிற்கிற சபை ஒரு நாள் எடுத்துக் கொள்ளப்படும். புரிந்து கொள்ள வேண்டும். சத்தியத்திற்காக நிற்கிற நான் விசுவாசத்தில் நிற்கும் போது நான் தேவனுடைய வருகைக்காக ஆயத்தமுள்ள நபராய் என்னை அடையாளப்படுத்துகிறேன். அல்லேலூயா. மூன்றாவது விஷயம், வருகை எதிர்நோக்கி இருக்கிற. மூன்றாவது விஷயம், வருகை எதிர்நோக்கி இருக்கிற விஷயம். நல்லா புரிஞ்சுக்கணும். நான் சத்தியத்துல நிக்க ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்னா விசுவாசத்துக்கு நேரா சத்தியம் என்ன நடத்தும். இப்ப நான் சத்தியத்திலே விசுவாசத்திலே நிற்கும் போது என் ஆசை, என் வாஞ்சை, என் நோக்கம், என் ஏக்கம் எல்லாம் என்னவா மாறிடும்? இயேசுடைய வருகைக்காக.
அவர் எப்போது வருவார், மணவாளன் எப்போது வருவார், மணவாளன் எப்போது வருவார், மணவாளன் எப்போது வருவார் என்ற ஏக்கம். பரிசுத்தவான்களுடைய பாடல்களை பாருங்களேன், அதுல வருகையை குறித்த ஒரு பாடல் இருக்கும். அல்லேலூயா. வருகையை குறித்த ஒரு வரியாவது இருக்கும். அல்லேலூயா. அப்ப பரிசுத்தவான்களுடைய ஏக்கம், மூச்சு எல்லாமே எதுவா தான் இருந்துச்சு அப்படின்னா வருகையை குறித்து. ஏன்னா அவங்க சத்தியத்துல நின்னாங்க, விசுவாசித்து வாழ்ந்தாங்க, விசுவாசத்துல நிலைத்திருந்தாங்க. விசுவாசத்தில் நிலைத்திருந்ததன் விளைவு அவர் எப்பொழுதும் இயேசுவின் வருகையே எதிர்நோக்கி காத்திருந்தார்கள். எதிர்நோக்கி காத்திருந்தவர்களுடைய வாழ்க்கையெல்லாம் ரட்சிப்புக்குள்ளே கடந்து சென்றது. அல்லேலூயா. ஆமா, எடுத்து வாசிக்கலாம். மத்தேயு 28வது அதிகாரத்துடைய 1வது வசனத்திலே வாசிக்கும் பொழுது, மத்தேயு 28வது அதிகாரத்துடைய 1வது வசனத்திலே வாசிக்கும் பொழுது வாசிக்கலாம். ஓய்வு நாள் முடிந்து வாரத்தின் முதல் நாள் விடிந்து வருகிற வேளை மகதலேனா மரியாளும் மற்ற மரியாளும் கல்லறையை பார்க்க வந்தார்கள். இப்ப எங்க வராங்க? கல்லறைக்கு வராங்க. எப்போ வராங்க? வாரத்தின் முதல் நாள் விடிந்து வருகிற வேளை. கொஞ்சம் மிஸ் ஆனாலும் அங்க தூதனை பார்க்க முடியாது. அல்லேலூயா. ஏன் பல நேரம் சபைக்கு தாமதமா வராதீங்கன்னு சொல்றோம் தெரியுமா? கொஞ்சம் மிஸ் ஆனாலும் அங்க கிடைக்க வேண்டிய ஆசீர்வாதத்தை தவற விட்டுருவோம். கொஞ்சம் லேட்டா வந்தாலும் அங்க என்ன ஆகுது? அல்லேலூயா. ஆசீர்வாதம் தவற விட்டுருவோம். ஏன்னா இவங்க மூலமா தான் சுவிசேஷம் கடந்து போக போகுது. அல்லேலூயா. விடிந்து வருகிற வேளையில ஒரு தேவ தூதனை தரிசிக்கிறார்கள். தேவ சபையில என்ன அவங்களுடைய பிரதான நோக்கம் என்ன? 3ஆம் நாள்ல கர்த்தர் உயிர்த்தெழுவார் அப்படின்னு சொன்னாங்கல்ல. இப்போ அவரை பார்க்கணும், உயிர்த்தெழுந்த இயேசுவை பார்க்கணும். நேரா கல்லறைக்கு போங்க. அங்க கல்லறை என்னவா இருக்கு? காலியா இருக்கு. அல்லேலூயா. மரித்த இயேசுவை தேடுகிற அனுபவம் நமக்கு தேவையில்லை. அவர் ஜீவிக்கிற இயேசு. அல்லேலூயா. அவர் ஜீவிக்கிற இயேசு. சபை எதை நோக்கி காத்திருக்கணும் அப்படின்னா மரித்த இயேசுவே அல்ல. அவர் 2000 வருஷத்துக்கு முன்னாடியே மரித்து உயிர்த்தெழுந்துட்டார். இனி திரும்ப வரப்போகிற உயிர்த்தெழுந்த இயேசுவே. சபை உயிர்த்தெழுந்த வல்லமே தரித்திருந்தால் மட்டும்தான் அவருடைய வருகைக்காக ஆயத்தப்பட்டு நிற்க முடியும். அல்லேலூயா. புரிஞ்சுக்கணும். இவங்க மரித்த இயேசுவை தேடினாங்க. அவர் சொன்னாரு, தூதன் சொன்னா, இங்க அந்த இயேசு இங்க இல்ல. நீ தேட வேண்டிய இயேசு யார் தெரியுமா? இனி வரப்போகிற இயேசு. அல்லேலூயா. இனி வரப்போகிற இயேசுவை தான் சபை தேடி நாடி ஓடணுமே தவிர வேற ஏதேதோ காரியத்தை தேடி உலகத்துல அங்க இங்கே அலையாதீங்க. நான் இப்பயும் சொல்றேன், உலகத்துல அங்க இங்கே அலையாதீங்க. உங்களுக்குன்னு ஆண்டவர் வைத்திருக்கிற தோட்டம், உங்களுக்குன்னு ஆண்டவர் வைத்திருக்கிற மந்தை, உங்களுக்குன்னு ஆண்டவர் வைத்திருக்கிற கூடாரம், உங்களுக்குன்னு ஆண்டவர் வைத்திருக்கிற இல்லத்துல நிலைத்திருங்க. நீங்கள் நிலைத்திருக்கும் பட்சத்தில் கர்த்தருக்குரியவர்களாய் மாறி விடுவீர்கள். ஆண்டவர் உங்களுக்காய் பரலோகத்திலிருந்து தட்டி கொண்டு ஒரு நாள் வருவார். அவர் பிரதான ஆசாரியனும் பிரதான தூதனுடைய காலத்தோடும் தேவ காலத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் ஆர்ப்பரிப்பாய் வருவார் ஒரு நாள். அல்லேலூயா. எதுக்காக வர திரும்ப என் பிள்ளைய பார்க்க போறேன். அல்லேலூயா. இதனால என் பிள்ளை விசுவாசத்துல என்ன பார்த்துச்சு. இன்னைக்கு முகமுகமாய் பார்ப்போம், ஒரு நாள் முகமுகமாய் பார்ப்போம் என்கிற நம்பிக்கையோடு சபை நிற்க வேண்டும். லூக்கா 12வது அதிகாரத்தினுடைய 37வது வசனத்தில் இப்படியாய் சொல்லுகிறது. வாசிக்கலாம், சீக்கிரம் எடுத்து வாசிக்கலாம். லூக்கா 12வது அதிகாரத்தினுடைய 37வது வசனத்தை வாசிக்கலாம். எஜமான் வரும்போது விழித்திருக்கிறவர்களாக காணப்படுகிறவர்களாய் ஆமா, அவங்கதான் பாக்கியவான். யார் பாக்கியவான் தெரியுமா? சத்தியத்துல நிற்கிற, விசுவாசத்துல நிற்கிற சபை. அடுத்து எஜமானனாகிய இயேசு கிறிஸ்து வருவார் என்கிற நம்பிக்கையில இரவும் பகலும் விழித்திருந்து என் எஜமானுடைய வருகைக்காக நான் ஆயத்தப்பட்டு நிற்கிறேன் என்று சொல்லுகிற நபர்கள் வேதம் சொல்லுகிறது, அவர்கள் பாக்கியவான்கள். அல்லேலூயா. நம்ம பாக்கியவான்கள். சொல்லுங்க, வருகைக்காக காத்திருந்தீங்கன்னா பக்கத்துல வருகைக்காக காத்திருந்தீங்கன்னா நீங்க தான் பாக்கியவான். அல்லேலூயா. சத்தமா அல்லேலூயா. ஆமா, வருகைக்காக காத்திருக்கிற தேவ பிள்ளைகள் தான் பாக்கியவான். இன்னைக்கு வருகைனால என்னன்னு தெரியாத கூட்டமா ஒரு கூட்டம் போயிட்டு இருக்கு. அல்லேலூயா. என்னென்ன ஆசீர்வாதத்தை பிரதானப்படுத்துது. ஆசீர்வாதம். நான் சொல்றேன், ஆசீர்வாதத்தை பிரசங்கிக்கும்படி வேதம் சொல்லல. ஆசீர்வாதம் எல்லாம் பின்னாடி வர ஒரு விஷயம். நீ இவைகளை கை கொண்டால் இவைகள் உனக்கு கிடைக்கும். அதான் உபாகமோ 28. என் கற்பனைகளின்படி நடந்தால், என் பிரமாணங்களின்படி நடந்தால் இவைகள் எல்லாம் உனக்கு என்ன கிடைக்கும்?
கிடைக்கும். அதனாலதான் மத்தேயு 6:33 வாசிக்க வேண்டாம். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் இவைகள் எல்லாம். ஆசீர்வாதத்தை பிரசங்கிக்கவே சொல்லல பாருங்களேன். ஆசீர்வாதம் எல்லாம் கிஃப்டா நமக்கு வர்றது. அல்லேலூயா. தேவைகள் எல்லாம் கிஃப்டா நமக்கு வர்றது. அப்ப பிரசங்கிக்கிறது எது? மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாய் இருக்கிறது. மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாய் இருக்கிறது. பாவத்திலிருந்து வெளியே வா, சாபத்திலிருந்து வெளியே வா, கர்த்தரண்டை வா. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் தேவனிடத்திலே வாருங்கள் என்று சொல்லி. இதான் பிரசங்கம். சபையினுடைய பிரசங்கமே இதுதான். சபையினுடைய பிரசங்கம் இயேசுவாதான் இருக்கணுமே தவிர ஆசீர்வாதமா இருக்கக்கூடாது. ஹல்லேலூயா. இன்னைக்கு அது திருச்சபை, இன்னைக்கு அநேக திருச்சபைகள் 100% முழுக்க இதே வேலையை அலைஞ்சிருச்சு. அதுவல்ல வேலை, அதுவல்ல அறுப்பு மிகுதி. வேலை என்ன தெரியுமா? மனம் திரும்புங்கள், பரலோகம். யோவான் ஸ்நானம் காலம் முதல் என்ன பிரசங்கிக்கப்பட்டப்பட்டுச்சா? மனம் திரும்பு, பரலோக ராஜ்யம். அதுக்கப்புறம் ஒண்ணு சொன்னாரு. என்ன சொன்னாரு? இப்பொழுதே கோடாரியானது. அல்லேலூயா. அப்ப சொல்ல வேண்டிய வார்த்தையை சொல்லு. கேட்கலனா வெட்டுண்டு போவான், கேட்டானா தப்பி வைத்துக் கொள்வான். அவன் தான் நிலை நிற்கிறவன். அல்லேலூயா. கேட்கிறவன் இருக்க பத்தி அவன் தான் நிலை நிற்பான். ஏன்னா ஒரு நாள் வெட்டப்படுற ஒரு நாள் வரப்போகுது. அதுதான் இயேசு கிறிஸ்துவினுடைய வருகை. அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவினுடைய வருகையே ஒரு ஜட்ஜ்மெண்ட் தானே. ஜட்ஜ்மெண்ட் என்ன? ஜட்ஜ்மெண்ட் அவர் வந்து நம்மள எல்லாம் கூட்டு போறாரு, ஒரு கூட்டத்தை விட்டுட்டு போறாரு. அதான் ஜட்ஜ்மெண்ட். அல்லேலூயா. அப்ப சபையினுடைய 3வது பிரதானமான நோக்கம் என்ன தெரியுமா? நீ வருகைக்காக காத்திருக்கணும். அல்லேலூயா. 1 தெசலோனிக்கேயர் 3:13 வாசிக்கலாமா? குயிக்கா வாசிக்கலாம். 1 தெசலோனிக்கேயர் 3:13 வாசிக்கும் பொழுது, இவ்விதமாய் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பரிசுத்தவான்கள் அனைவரோடும் கூட வரும்போது நீங்கள் நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக பிழையற்ற பரிசுத்தமுள்ளவர்களாய் இருக்கும்படிக்கு உங்கள் இருதயங்களை ஸ்திரப்படுத்துவாராக. அல்லேலூயா. நீ ஸ்திரப்பட்டு நிக்கணும். எதுக்கு தெரியுமா? வருகைக்காக. ஏன்னா ஒரு நாள் அவர் வருவார். பரிசுத்தவான்களோடு 1000 பரிசுத்தவான்களோடு, பிரதான தூதனோடு, எக்காலத்தோடு, சத்தத்தோடு, கர்ச்சிக்கிற ஆரவாரிக்கிற அந்த சத்தத்தோடு ஆண்டவர் ஒரு நாள் வருவார். ஏன்னா உங்களையும் என்னையும் மீட்கும்படி. அல்லேலூயா. உங்களையும் என்னையும் மீட்கும்படி, அந்த மீட்கும்படியான நாளுக்கு, மீட்கப்படுகிற நாள் ஒரு நாள் வரும் என்பதை சபை ஆவலோடு காத்திருக்கணும். அல்லேலூயா. சபை என்ன பண்ணணும்? ஆவலோடு காத்திருக்கணும். ஆவலோடு காத்திருக்கிற அந்த அனுபவம் சபைக்குள்ள வந்துருச்சுன்னா போதும். சொல்லும், ஒரு நாள் சொல்லும். சபை என்ன சொல்லும் தெரியுமா? இந்த இடம் என்னுடைய வீடு இல்ல, அந்த தேசமே என்னுடைய வீடு. அல்லேலூயா. இந்த தேசம் என்னுடைய வீடு அல்ல, அதுவே என்னுடைய வீடு. ஆமா. அதனாலதான் பரிசுத்தவான் பாடினார் இல்லையா? பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேனோ. என்ன ஏக்கம் பாருங்க, மனுஷன் பாடி வச்சிருக்கான் பாருங்க. என்ன ஏக்கம் இல்லையா? ஒரு நாள் அவரை பார்க்கணும், அதுதான் என் வாஞ்ச. அல்லேலூயா. ஆமா. 1000 பரிசுத்தவான்களோடு ஒரு நாள் வருவார். அந்த நாளுக்காக என் இருதயம் ஏங்கிக் கொண்டிருக்கும் என்ற ஏக்கத்தோடு சபை காத்திருக்கும் பட்சத்தில் அதுதாங்க ஆசீர்வாதம். அல்லேலூயா. அதே 1 தெசலோனிக்கேயர் 5:23 வாசிக்கும் பொழுது, 1 தெசலோனிக்கேயர் 5:23 வாசிக்கும் பொழுது வாசிக்கலாம். தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. உங்கள் ஆவி ஆத்மா சரீரம் முழுவதும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகை வரையிலும் குற்றமற்றதாய் காக்கப்படுவதாக எதிர்நோக்கி இருக்கிற சபையினுடைய பிரதான வேலை என்ன தெரியுமா? ஆவி ஆத்துமா சரீரம் முழுவதையும் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். ஆவி ஆத்துமா சரீரத்துல கரைதிரை அற்ற ஒரு பரிசுத்தம் நமக்கு வேணும். அல்லேலூயா. சில நேரம் நம்ம நினைக்கிறோம் சரீரம் தானே, அதுல என்ன செஞ்சா என்ன. அல்லேலூயா. ஆனா வசனம் சொல்லுது, அவர் சரீரத்திலே நமக்காக என்ன பண்ணப்பட்டாராம்? அடிக்கப்பட்டார், வாதிக்கப்பட்டார். அவருடைய சரீரம் அப்படி பிக்கப்பட்டது என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. அப்ப சரீரத்திற்கும் ஆவிக்கும் ஆத்மாவுக்கும் பிழையற்ற ஒரு வாழ்க்கை வாழணும்ன்ற அந்த எதிர்நோக்கி இருக்கிற நபரால மாத்திரம் தான் இவைகளை யோசிக்க முடியும். அவளை எவ்வளவு அழகா சொல்றான் பாருங்க. எப்படி யோசிச்சிருக்கிறான் பாருங்க, எப்படி யோசிச்சிருக்கிறான் பாருங்க. எதிர்நோக்கி இருக்கிற நபர் இப்படிதான் யோசிப்பான். அல்லேலூயா. சொல்றான், நான் நல்ல போராட்டத்தை போராடினேன்,
பாத்தீங்களா? நல்ல போராட்டத்தை எதுல போராடணும்? சத்தியத்துல நின்னு போராடணும். நல்ல போராட்டத்தை போராடினேன். அந்த வார்த்தையில பாருங்க மூணுமே இருக்கும். விசுவாசத்தை காத்துக்கொண்டு, விசுவாசத்துல அவன் என்ன பண்ணிருக்கிறான்? நிலைத்து நின்று இருக்கிறான். புரியுதா? சத்தியத்துல நிலைத்து நின்றதை சொல்றான், விசுவாசத்துல நிலைத்து நின்றதை சொல்றான். இப்ப சொல்றான், இது முதல் எனக்கு வருகை எதிர்நோக்கி காத்திருக்கிறான். அல்லேலூயா, அல்லேலூயா. சபையோட வேலை இதுதான். சத்தியத்துல நில்லு, விசுவாசத்துல நில்லு, வருகையை எதிர்நோக்கி காத்திரு. அல்லேலூயா. இத சரியா செஞ்ச அப்படின்னா முடிவு பரியந்தம் நீ நிலை நிற்ப. நிலை நிற்கிற ஒன்ன கர்த்தர் தம்முடைய வல்லமையினாலே மீட்டுக் கொள்ளுவார். அல்லேலூயா. ஒரு நாள் வரும், உனக்காக தான் ஒரு நாள் வருவார். ஒரு நாள் வரும், சபைக்காக தான் ஒரு நாள் வருவார். ஒரு நாள் வரும், தேவ பிள்ளைகளுக்காக கர்த்தர் வருவார். கர்த்தர் வரும் பொழுது இது முடிவு பரியந்தம் நிலை நின்ற சபை, இது முடிவு பரியந்தம் நிலை நின்ற குடும்பம், இவர்கள் முடிவு பரியந்தமும் நிலை நின்றவர்கள் என்று சொல்லி உன்னை அன்போடு அழைத்து செல்லுகிற ஒரு நாள் வரும். உலகத்துக்கு கிடையாது, எனக்கும் உனக்கும் உண்டு. அல்லேலூயா. முடிவு பரியந்தம் நிலை நிற்கிற சபை ரட்சிக்கப்படும். முடிவு பரியந்தம் நிலை நிற்கிற குடும்பம் ரட்சிக்கப்படும். முடிவு பரியந்தமும் நிலை நிற்பவர்கள் ரட்சிக்கப்படுவார்கள். ஹல்லேலூயா.